இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அம்மா அம்மா இந்தாம்மா. குடியா. அம்மா அக்காவுக்கு நைட் ஃபோன் பண்ணி உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாம்மா. அக்கா உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிச்சுமா. என்னடா செந்திலு, ஏன்டா இப்படி பண்ண? எதுக்குடா இப்ப அக்காக்கு போன் பண்ணி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன? நீ ரொம்ப உடம்பு முடியாம இருந்தம்மா, அதனால தான் அக்கா கிட்ட சொன்னேன். இதுல என்னமா தப்பு இருக்கு? நீ சொன்னதுல ஒரு தப்பும் இல்லடா. ஆனா உன் அக்கா எனக்கு உடம்பு சரியில்லைன்னதும் மனசு பதறி போய் என்ன பாக்கணும்னு கிளம்பி வந்துருவாடா. அப்படி வந்தானா பஞ்சாயத்துக்கிட்டையும் அந்த ஆளு மக மருதமுத்துக்கிட்டையும் மாட்டிப்பால. அதெல்லாம் தேவையாடா? எனக்காக வந்து அவ வாழ்க்கைய தொலைச்சிட்டு நிக்கணுமா சொல்லு? இது பாரு, நீ இப்பவே அக்காக்கு போன பண்ணி அம்மாக்கு உடம்பு சரியாயிருச்சு, இப்ப கிளம்பி எல்லாம் வர வேணான்னு அம்மாவே சொல்லுச்சுன்னு சொல்லு. சரிம்மா. எம்மா எம்மா அக்கா செந்தில தம்பி எப்படிடா இருக்க? உனக்கு ஃபோன் பண்றதுக்கு தான் செல்ல எடுத்தேன். கரெக்டா நீயே வந்துட்ட. அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ ராத்திரி ஃபோன் பண்ணி சொன்னியா? அதுல இருந்து எனக்கு அம்மா ஞாபகமாவே இருந்துச்சு. அதான் எப்படா பொழுது விடியோன்னு காத்துட்டு இருந்துட்டு விடிஞ்சதும் அம்மாவை பாக்குறதுக்கு கிளம்பி ஓடி வந்துட்டேன். சரி துளசி, எம்மா வா. எம்மா எப்படி இருக்க? எனக்கு ஒண்ணும் இல்ல துளசி, நான் நல்லாதான் இருக்கேன். நீ இப்ப எதுக்கு தேவையில்லாம இவ்ளோ தூரம் வந்த? மா, நான் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நீ சும்மா பொய் சொல்லாதம்மா. செந்தில் தான் என்கிட்ட எல்லாத்தையும் போன்ல விளக்கமா சொன்னானே. ஏம்மா இப்போ உனக்கு பரவாயில்லையா? இப்ப பரவாயில்ல துளசி. லேசா காய்ச்சலும் உடம்பு வலியும் தான் இருந்துச்சு. கசாயம் வச்சு குடிச்சாலே சரியா போயிருக்கும். ஆனா இந்த உமா தான் என்னை இருக்க விடாம வலுக்கட்டாயமா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போச்சு. டாக்டரை பத்தி தெரியாதா? அவரு படிச்ச படிப்புக்கு ஏகப்பட்ட மாத்திரை எழுதி கொடுத்துட்டாரு. நானும் அதை போட்டுக்கிட்டேன். இப்ப எல்லாமே சரியா போயிருச்சு துளசி. இந்த பாரு, நான் நல்லாதான் இருக்கேன். செந்தில சின்ன புள்ள தானே, அதான் பயந்துட்டு உனக்கு போனை போட்டுட்டான். நீயும் அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு கிளம்பி வந்திருக்க பாரு. நீ இப்ப வந்தது பஞ்சாயத்துக்கோ இல்ல அவன் மகனுக்கோ தெரிஞ்சா அவனுங்க வேற இங்க வந்துருவானுங்கடி. அவனுங்க இங்க வந்து பாக்கறதுக்குள்ள நீ கிளம்பி போயிடு. கிளம்பு. எம்மா எம்மா, அந்த தடியனுங்களுக்கு பயந்துகிட்டு நான் இங்க வர வேண்டாம் தாமா இருந்தேன். ஆனா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு மனசே கேட்கலமா. என்னையால வராமலயும் இருக்க முடியல. அதான் நான் உன்னைய பாக்குறதுக்கு அங்க இருந்து வந்துட்டேன். அந்த பஞ்சாயத்தும் அவங்க மகன் மலமாடம் வந்தா நம்ம எப்படியாவது சமாளிக்கலாமா. நீ டென்ஷன் ஆகாதமா. இப்பவும் பாரு, உனக்கு உடம்பு காஞ்சிட்டு தான் இருக்கு. நீ வா, நம்ம போய் வேற டாக்டரை பாத்துட்டு வந்துடலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேணா துளசி. கொஞ்சம் கசாயம் வச்சு குடிச்சா எல்லாம் சரியா போயிடும். ஏமா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? நீ வா, நம்ம போய் ஒரு நல்ல டாக்டரை பாத்துட்டு வந்துடலாம். வா வாமா. இல்ல துளசி, என் உடம்ப பத்தி எனக்கு தெரியாதா? ஒரு கசாயம் வச்சு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வா இருந்தா எல்லாம் சரியா போயிடும். சரி இரு, நான் உனக்கு கசாயம் வச்சிட்டு வரேன். இரு, இரு. என்னடி சொல்ற? நீ எனக்கு கசாயம் வச்சு தர போறியா? ஆமாமா, ஏன் இப்படி கேக்குற? இல்ல, உனக்கு சுடு தண்ணி கூட ஒழுங்கா வைக்க தெரியாது. நீ கசாயம் வச்சு தர போறேன்னு சொல்றியே? அம்மா, அது நீ என்னைய பத்தி என்னமா நினைச்சிட்டு இருக்க? இப்போ நான் ஒண்ணு பழைய துளசி இல்ல. ஈஸ்வரி அக்கா எனக்கு கசாயம் வைக்கிறதுக்கு, ஜூஸ் போடுறதுக்கு, டீ காபி போடுறதுக்குன்னு எல்லாமே கத்து கொடுத்திருக்காங்க. நீ கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்துட்டு நான் எப்படி உனக்கு சூப்பரா கசாயம் போட்டு எடுத்துட்டு வரேன்னு நீயே பாரு. அக்கா நீ கலக்குக்கா போக்கா. ஆமா சரிடா. அம்மா என்னம்மா நடக்குதுங்க? அக்கா கசையெல்லாம் போட போகுது. பரவாயில்லையே. அக்கா எனக்கு ஒரு காஃபி. ஈஸ்வரி அக்கா ஊருக்கு போய் சேர்ந்துட்டாங்களா? அம்மாவை பார்த்தாங்களானே தெரியலையே.
எதுக்கும் அக்காக்கு ஒரு போனை போட்டு என்ன ஆச்சு ஏது ஆச்சுன்னு கேட்டுடலாம். ம். துளசிதான். ஆ சொல்லு துளசி. ஏக்கா, ஊருக்கு போயிட்டியலா? அம்மாவை பாத்தியலா? அம்மா எப்படி இருக்காங்க? இப்ப அம்மாக்கு பரவாயில்ல துளசி. நான் உங்களுக்கு கஷாயம் போட்டுட்டு இருக்கேன். அத குடிச்சாங்கன்னா இன்னும் தெம்பாயிடுவாங்க. ஆ, அக்கா என்னக்கா சொல்றீங்க? ஏன் அம்மாக்கு நீங்க கசாயம் போட்டுட்டு இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. ஆமா என்ன பேசுற நீ? எனக்கு நன்றிலாம் சொல்லிட்டு இருக்க? அவங்க உனக்கு மட்டும் அம்மா இல்ல, எனக்கும் அம்மா தான் துளசி. நான் அப்படி நினைச்சுதான் பழகுறேன். என் அம்மாக்கு நான் கஷாயம் வச்சு கொடுக்கறேன். இதுக்கு நீ நன்றி சொல்றதுக்கு என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஏக்கா ஏக்கா, தப்பா எடுத்துக்காதே அக்கா. நான் ஒரு புத்தி கெட்டவ. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாம இப்படிதான் எதையாச்சும் வளரி கொட்டிருவேன். நான் சொன்னது எதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க எவ்வளவு பெரிய போலீஸ் ஆபீசரு, நீங்க இப்படி கஷ்டப்படுறீங்க. அதான் மனசு கேட்காம உணர்ச்சி வசப்பட்டு ஏதேதோ வளரிட்டேன். தப்புதான் தப்புதான் தப்புதான், கணத்துல அடிச்சுக்கிட்டேன். இனிமே இப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன். சரி சரி பரவாயில்ல. ஏக்கா, நெசமாவே நீங்க எனக்கு அக்கா தான்க்கா. நானும் அப்படி நினைச்சுதான் உங்ககிட்ட பழகுறேன். அத நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தான் தெரியுமே. இத நீங்க கிண்டல் அடிக்கிறதுக்கு சொல்றீங்களா இல்ல நெசமாவே சொல்றீங்களா? நிஜமாதான் சொல்றேன் துளசி. ஏக்கா, எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்குக்கா. அவ்வளவுதானே, கவலைய விடு. நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மாவை பாக்குற மாதிரி நான் அரேஞ்ச் பண்றேன். அது எப்படிக்கா? எப்படின்னா, செல்ல எதுக்கு இருக்கு? அவங்கள நான் உனக்கு வீடியோ கால் பண்ணி பேச சொல்றேன். அதெல்லாம் முடியாதுக்கா. ஏன்னா அம்மா கிட்ட சாதாரண இப்படி இப்படி நமக்கு வாகல பட்டன் போனு அதுதான் இருக்கு. அதுல வீடியோ கால் எல்லாம் பண்ண முடியாதுக்கா. எனக்கு அது நல்லா தெரியுமே. ஆனா உன்னால அம்மாவை பார்க்காமயும் இருக்க முடியாது இல்லையா? அதனால அம்மாவுக்காக நான் ஒரு புது செல்போன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுல வீடியோ கால் எல்லாம் பண்ணலாம். ஐயோ, என்னக்கா சொல்லுதிய? அம்மாக்கு புது போன் வாங்கிட்டு போயிருக்கியலா? என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அம்மாவை பார்க்க வரப்போதான் எனக்கே போன் வாங்கணும்னு தோணுச்சு துளசி. அதான் வாங்கிட்டு வந்துட்டேன். அம்மாக்கு ஒரு நல்ல போனா பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இனிமே நீ அம்மாவையும் செந்திலையும் எப்ப வேணும்னாலும் வீடியோ கால்ல கூப்பிட்டு பேசலாம், பார்க்கலாம், சந்தோஷப்படலாம். ஏக்கா, எனக்கு இப்பவே அம்மாவை பார்க்கணும் போல இருக்குக்கா. அம்மாக்கு வீடியோ கால் பண்ணி நான் ஒரு வாட்டி பார்க்கட்டுமா? ஐயோ இரு அவசரப்படாத.